த சீடிங் அந்த ஹாலிவுட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த படம் ரிலீஸ் ஆகி அமேசானில் ஓடிட்டுருக்கு, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை பற்றி கொஞ்சம் பேசுவோம் தான் இந்த வீடியோ. இந்த படத்தை நான் பார்க்கும்போது என்னடா இப்படியெல்லாம் ஒரு ஹாலிவுட் படம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதை ரோஸ்ட்டுன்னு கூட வச்சுக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தை பார்க்கும்போது ஓரளவு அந்த படத்தை பார்க்கும்போது இன்ட்ரோடக்ஷன் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமாக தான் இருக்குது, ரொம்ப ஹாரராக தான் இருக்குது. இந்த படம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு வந்து வாயில் ஒன்று கடிச்சிட்டு வரும். என்னடா அது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மனிதனோட கை விரலை கடிச்சு சாப்பிட்டு வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இங்கேருந்தே படம் நமக்கு கொஞ்சம் விறுவிறுப்பாக ஆக ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஓகே, அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹீரோ ஒரு பாலைவன பகுதியில் ஒரு லாங் ட்ரைவ் வர்ற மாதிரி வருவார். வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ட்டு உட்காந்துருப்பார். வேக்கெண்ட் என்ஜாய் பண்ண வருவாரா என்னன்னு தெரியல, அந்த மாதிரி வருவார். அப்போம்போது ஒரு சின்ன பையன் என்னன்னா எங்கள் அம்மாவை காணும்னு அழுதுகிட்டு இருக்கும்போது, ஏன் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா அழுதுட்டுருக்கா அப்படின்னு கேட்பார். அவர் எங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்கன்னு அவரை கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அந்த சின்ன பையன் எதுக்கு வந்தான் அப்படிங்கிறது. இந்த ஒரு பாலைவனத்தில் இந்த மாதிரிலாம் நடக்குங்கிறத இந்த படத்தில் ஒரு ஓரலாக சொல்ல வர்றாங்கன்னு நினைக்கிறேன். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதோட எண்டிங்கில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட மாட்டிட்டு நம்ம ஹீரோ வெளியில் வந்தாரா வரலையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை. வரலாம் அந்த படம் கொஞ்சம் ராவாக தான் இருக்கும். 18+ அந்த மாதிரி உள்ளவங்க பாருங்கள், எல்லாருமே பார்க்கலாம். ஒரு சில சீன்ஸ் இந்த படத்தில் தவிர்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே அந்த படத்தை ஷார்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்போ அதுக்கப்புறம் அந்த பையன் பின்னாடி அவர் போயிட்டே இருப்பார். போய் நின்று சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டுருப்பார். அது ஒரு லெவலுக்கு மேலே அவரால் போக முடியாது, இருட்டாயிரும். சரி எங்கேயாவது தங்குவோன்ட்டு ஒரு இடத்துல இறங்குவார். அவருக்கு தெரியாத நைட்டில் இறங்கிடுவார். சரி ஓகே அப்படின்னு. அவருக்கு ஃபஸ்ட்டே தெரியாது இந்த மாதிரி இது ஒரு ட்ராப் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. இறங்கி பார்த்தா அங்கே ஒரு வீடு இருக்கும், தனியாக ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின்னு சொல்லலாம், இல்லைன்னா அவங்க தான் சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். சிம்பிளான ஸ்டோரி தாங்க, ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். அதை தான் ஒரு படமாக பண்ணியிருக்காங்க. தவறி அந்த வீட்டுக்கு உள்ளே போயிட்டு திரும்ப அவர் வீட்டுக்கு போகணும், எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் சரி பொழுது விடிஞ்சு காலைல போய்க்கிடலாம் அப்படின்ட்டு தூங்கிடுவார். பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியும் அங்கேருந்து அவரால் போக முடியாதுங்கிறது. இருந்தாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார். அது ஒரு ட்ராப்புங்கிறது அவருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நிறைய ட்ரை பண்ணுவார், இது பண்ணிகிட்டு இருப்பார். அந்த ஹீரோயினி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஸ்டெப்புமே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இங்கே வந்தாச்சுன்னா இதை விட்டு வெளியில் போக முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஆனால் இவருக்கு தெரியாதுல்ல, புதுசாக இருக்காங்க. உள்ளே வந்துட்டார், எப்படியும் வந்துட்டார். ஆனால் வந்த வழி பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் இல்லை. அவர் பார்க்கும்போது ரொம்ப லாங்கில் இருக்குது அந்த மலைப்பகுதியில் ஏறி ட்ரை பண்ணுறாரு. மேலே ஆள் இருக்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுற மாதிரி வர்றாங்க. வந்து அவரை கயிறு கட்டி மேலே தூக்குறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பார்த்தா அவங்க தான் இவரை ட்ராப் பண்ணி உள்ளே இறங்க வச்சது. இது ஒரு சூனியக்கார ஃபேமிலி அந்த மாதிரி இதை கொண்டு போயிருப்பாங்க. நமக்கே கொஞ்ச நேரத்தில் இந்த படம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பயமாக இருக்காது. அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு புதுசாக ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க முடிச்சுட்டு இந்த ஹாலிவுட் படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறையாவே லாஜிக் மிஸ்டேக் இருக்கும். அவருக்கு ஹீரோவுக்கு ஒரு டயத்துக்கு மேலே தெரிஞ்சிடும், ஓகே இது நம்ம ட்ராப்பு, இதில் மாட்டிட்டோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அந்த ஒரு மேலே ஏற்றுற மாதிரிலாம் ஏற்றுவாங்க, கீழே தள்ளி விடுவாங்க, பயங்கரமாக கொடுமை பண்ணுவாங்க. அந்த மாதிரி கொடுமை பண்ண மாட்டாங்க, இவராக மென்டல் டார்ச்சர் ஆகிற அளவுக்கு அவங்க பண்ணுவாங்க. அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். அந்த ஹீரோயினுக்கு மட்டும் பொருட்கள் எல்லாமே மேலேருந்து அவங்க கொடுமைப்படுத்துகிறவங்களே அந்த பசங்களே எல்லாமே இறக்குவாங்க. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இவர் ஏற ட்ரை பண்ணுவார், என்னென்னமோ பண்ணுவார். இவரால் முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே சமைச்சு சாப்பிடுவோம், இங்கேயே இருக்கிற மாதிரி தான் இருக்குன்ட்டு நிறையா கண்ணுகள்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிருவா. சாப்பாடு கிழங்கு இந்த மாதிரி கண்ணு வளர்க்குற மாதிரி ஒரு சில சீன் காட்டியிருப்பாங்க. இவர் இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மலைக்கு மேலே இவங்க ஒரு என்ன கேவ் மாதிரி அந்த மாதிரி உள்ளே இருப்பார், அவன் மேலே இருப்பாங்க. அதில் ஒரு சின்ன பையன் மட்டும் வந்துருந்துக்கு இவர் பண்ணுறது கொஞ்சம் பிடிச்சிருக்கும். இந்த கண்ணு இது பண்ணுறது அது கொஞ்சம் எனக்கு இந்த மாதிரி இப்போ இது மாதிரி எல்லாம் பண்ணணும்னா படிச்சிருக்கணும் இதை பற்றி அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லுவார். அவரோட அவனை ஃப்ரெண்ட் மாதிரி ஆக்கி தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிப்பார். அந்த பையனும் ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வருவான்.
இப்படி போயிட்டுருக்கோம். மக்கிய நாள் பார்த்தீங்கன்னா அதே பையனை வந்து ஒரு பயங்கரமாக கொலை பண்ணிடுவாங்க. அந்த ஹீரோ பயப்படுற அளவுக்கு கொலை பண்ணிடுவாங்க. அப்போ தான் இந்த படத்தில் ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோயினி இருக்காங்கல்ல, அவங்களோட பையன் தான் அந்த பையன் அப்படிங்கிறது. இதில் அந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த மாதிரி வர வச்சு அவங்க மூலம் குழந்தை பெற்றுக்கிட்டா அவங்கள கொன்றுவாங்க. குழந்தையில அவர் அந்த ஹீரோ அந்த மாதிரி வர்றவங்கள கொலை பண்ணிடுவாங்க. அதை பற்றி அவங்க கவலையப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு வாரிசு, அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பையன் என் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பையன் இறந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட பையன் அழுகும்போது தான் ஹீரோவுக்கு பாதி விஷயம் புரியவே வரும். ஓ, இது பக்கா ட்ராப்பு, இது நமக்காண்டி இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் புரிஞ்சுக்கிற டைம் வரும். புரிஞ்சுட்டு வரும்போது அந்த ஹீரோயினியை வந்து வில்லியா மாறுற டைமும் அதுதான். அவங்கள பின்னாடி கட்டையால் அடித்து அவங்கள வந்து மட்டையாகிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நம்ம முயல்லாம் வளர்ப்போம்ல கூண்டு, அந்த மாதிரி ஒரு கூண்டு மாதிரி செஞ்சு அதுக்குள்ள ஒரு 6-7 மாதம் ஹீரோ அதுக்குள்ள தான் இருப்பார். அந்த மாதிரி ட்ராப் பண்ணிடுவாங்க. இப்படி போயிட்டு இருக்கும் கதை. அந்த ஹீரோயினுக்கு குழந்தை பிறக்கிற டைமும் வந்துடும். அந்த மாதிரி டைமும் வந்துடும். அது டைம் இருக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வருவாங்க. அந்த லைனில் வந்து இது மாதிரி வெக்கேஷன் வந்திருப்பாங்க போல இருக்குது. அவங்க வந்து வரும்போது ஹீரோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கீழேருந்து சொல்லுவார். அந்த பொண்ணு பயந்து ஹெல்ப் பண்ணும். சரி, ஹீரோ தப்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வரும். அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த பொண்ணையும் அவங்க பார்த்து கொன்றுவாங்க ஹீரோ முன்னாடியே. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு வந்து தப்பிக்கிறதுக்கான ஆப்ஷனே இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். சரி, இப்படி போயிட்டுருக்கு, இவர் எப்போ தான் தப்பிப்பார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருந்துகிட்டு இருக்கும். இப்படி கதை போயிட்டு இருக்கும்போது அந்த ஹீரோயினுக்கு வந்து குழந்தை பிறக்கிற ஒரு டைம் வந்துடும். அந்த குழந்தை பிறக்கிற டயத்தில் அவங்களால தனியாக தான் இருப்பாங்க. அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஹீரோகிட்ட போய் கேட்கலாம் அப்படின்ட்டு ஹீரோவை கெஞ்சி, இனிமேல் நான் அவங்கள மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவரை ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த கூண்ட்லேருந்து. நம்ம வில்லிக்கு வந்து குழந்தை பிறக்கிற டைம் வந்துடும். குழந்தை ஆல்மோஸ்ட்டு அந்த ரேஞ்சுக்கு இருக்கு. அவங்களுக்கு கூண்டை திறந்து விட்டாங்களா, அவருக்கு பார்த்தா ஆப்ஷன் இருக்கும். அந்த மலையில மேலே ஏறி போகிறதுக்கான ஒரு ஏணி அவர் ஃபர்ஸ்ட் எப்படி இறங்கி வந்தாரோ அது இருக்கும். இவர் இந்த குழந்தையெல்லாம் விட்டுட்டு அந்த ஏணியை பிடிச்சி ஏறிடலான்ட்டு போவார். கரெக்டாக ஏணியை போகிறதுக்குள்ளேயும் குழந்தை பிறந்துடும். அவருக்கு சம்திங் ஒரு பொண்ணு பிறந்துரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு வந்து சந்தோஷமாக என் குழந்தை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அவரோட மைண்ட் செட்டே ஃபஸ்ட்டு என்னன்னா, ஓகே குழந்தை ஆயிடுச்சு, ஆனால் என் குழந்தை இந்த மாதிரி இடத்துல பிறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குடும்பமாக வாழ தான் ட்ரை பண்ணுவார். ஆனால் இவங்களோட விஷயம் அவருக்கு தெரியாதுல்ல, பாவம் அவர் மாட்டிக்கிட்டுருவார். அப்படி போயிட்டு இருக்கும்போது சரி ஓகே குழந்தை பிறந்துடும். அவர் ஏனியை தொடும்போதே குழந்தை பிறந்துடும். சரி ஓகே பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தான் வருவார். வந்து சந்தோஷமாக அந்த குழந்தையெல்லாம் கொஞ்சிட்டு அந்த ஹீரோயினி கேட்பாங்க, கொடுத்துருவாங்க. அந்த ஹீரோயினி முன்னாடி அந்த குழந்தைய கொடுத்த ஒரு செகண்ட்லேயே ஹீரோவை கொன்றுவாங்க. இதுதாங்க இது பெரிய ட்விஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு இந்த படத்துலையே. இதை தவிர்த்து இந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம், ஒரு கவுதாரி குஞ்சு, அது 3 ஒரு பிளேட்டில் இருக்கும். இந்த காலம் நகர அது எப்படி மாறிட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு புரியல சத்தியமாக. அது எதுக்காக அந்த ஒரு ஷாட் வச்சுருக்காங்கன்னு தெரியல. அந்த ஹீரோ வந்ததுலேருந்து எண்டு வரைக்கும் என்ன ஆனங்கிற மாதிரி அந்த ஒரு ஷாட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். சரி, நல்லா இருக்கிற படத்தை எதுக்கு போட்டுட்ருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன நான் சொல்கிறதுனா, ஹாலிவுட் படங்கள் பொதுவாகவே இப்படி தான் இருக்கு எண்டு. எனக்கு அது பிரச்சனை இல்லை. இந்த படத்தில் கொஞ்சம் கியூரியாசிட்டி ஆகிட்டேன்னா, ஓகே ஹீரோ தப்பிச்சிருவார், ஏதாவது ஒரு எண்டு இருக்கும், எப்படியாவது நல்லா தானே முடிக்கணும். இங்கே ஒன்றுமே இல்லை, போராடி செத்தே போயிடுவார். அது நமக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு எண்ட்லேயாவது தப்பிக்கிற மாதிரி கொஞ்சம் வச்சிருக்கலாமே, அது என்னடா ரொம்ப சப்புன்னு இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓரளவு படம் பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், ஹாரராக இருக்கும். சில விஷயங்கள் இந்த படத்தில் தவிர்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ண காரணம். ஓகே கேஸ், படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வீடியோக்களும் போட கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.